ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த தவறான பழக்கத்தை மாற்றிக்க முடிய மாட்டேங்குது பாபா, என்ன செய்கிறது? ஏன்னா எல்லாருக்குமே இப்போது நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கும். அதை மாற்றிக்கணும்னு நம்ம முயற்சி செஞ்சிட்ருப்போம். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பாபா இதில் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிராமணர்கள் சீரீஸில் பிராமணர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம். பிராமணன்னாலே பகவானுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுபவர்கள். அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைய இந்த சங்கம யுகம், இந்த யுகம் எதற்காகன்னா மகிழ்ச்சிக்கான யுகம், குழப்பம் அடைவதற்காக கிடையாது. மகிழ்ச்சியான ஒரு யுகம். ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் குழப்பம் அடைஞ்சிங்க அப்படின்னா, சங்கம யுகத்தில் உங்களோட பாதங்கள் இல்லைன்னு அர்த்தம். உங்களோட பாதங்கள் நீங்கள் கலியுகத்தில் வச்சிட்டீங்க. பாபா சொல்கிறாங்க, அதனால தான் நீங்கள் குழப்பமே அடைகிறீங்க. நீங்கள் சங்கம யுகத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா, உங்களோட பாதம் சங்கம யுகத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழப்பமே வராது. கலியுகத்தில் நீங்கள் பாதத்தை வச்சிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த குழப்பம். சங்கல்பம் இல்லைன்னா புத்தி என்ற இந்த பாதம் சங்கம யுகத்தில் இருந்துச்சு அப்படின்னா சதா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா சங்கம யுகம் அப்படின்னாலே இருவரோட சந்திப்பை கொண்டாடும் யுகம். அதாவது பாபா மற்றும் குழந்தைகளோட இந்த சந்திப்பை கொண்டாடக்கூடிய யுகம் தான் இந்த சங்கம யுகம். சங்கம், அந்த சங்கம்னு சொல்கிறாங்க. அந்த இறைவனும் ஆத்மாவும் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு. எங்கே சந்திப்பு இருக்குதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அவர் யார்? மகிழ்ச்சியின் கடல். அவர் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். அவர் உண்மையாக நம்ம சந்தித்தோம். உண்மையாக, அதாவது நான் ஈஸ்வரா, அதாவது பகவானே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஓம் நம சிவாய அப்படிலாம் கிடையாது. உண்மையாக அவரை உணரணும். அதாவது அவர் கூடவே அப்படியே வாழணும். அப்படி வாழ்ந்தோன்னா நமக்கு மகிழ்ச்சியில் நம்ம கொண்டாடுவோம் தானே. குழப்பம் என்ற அந்த பெயர் அடையாளமே இருக்கவே முடியாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் ஆன்மீக மகிழ்ச்சியை இன்னமும் அதிகரிச்சுக்கிட்டே போங்க. அதிகரித்து கொண்டாடுங்க. இப்படி மகிழ்ச்சியான பிறப்பிற்கான வாழ்த்துக்கள். நீங்கள் குழப்பம் அடைவதற்கு உலகில் நிறைய ஆத்மாக்கள், பல ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. குழப்பம் அடைஞ்சு குழப்பத்திலே வாழ்ந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அப்படியே குழப்பமாகவே வாழ்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படிலாம் ஆகவே கூடாது. ஏன்னா முன்கூட்டியே அப்படிப்பட்ட பலர் இருக்காங்க. இந்த உலகத்தில் பலர் அப்படி தான் இருக்காங்க, குழப்பத்திலே வாழ்கிறாங்க. ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடியக்கூடிய நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான். இந்த சங்கம யுகத்தில் மகிழ்ச்சியாக, இந்த உலகத்திலேயே அதிகமான மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியவங்க நீங்கள் மிக சிலர் தான். அதனால் எப்பயுமே உங்களுக்கு குழப்பமே வரவே கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. மற்றும் இன்றைக்கி, அதாவது 13/5/2025 முரளியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்ப்போம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பல தேகதாரிகள் மீது இருக்கும் அன்பை நீக்கிடுங்க. தேகமற்ற ஒரு தந்தையை நல்லா நினைவு செய்யுங்க. செஞ்சிங்கன்னா அவங்களோட அனைத்து அங்கங்களும் அப்படியே குளிர்ச்சியாக ஆகும். உங்களோட கர்மேந்திரியங்கள் எல்லாமே உங்களோட வசத்துக்கு வரும். கேள்வி அப்பா என்ன கேட்குறாருன்னா, யார் இந்த தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களோ அவங்களோட அடையாளங்கள் என்ன? அப்பா சொல்கிறாங்க,
தெய்வீக இந்த குலத்தை சார்ந்த ஆத்மாக்கள் யாருன்னா, இந்த பழைய உலகின் மீது அவங்களுக்கு எளிதாகவே வைராகியம் ஏற்பட்டுரும். இந்த பழைய உலகத்தில் அந்தளவுக்கு அவங்களுக்கு வாழணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசையே இருக்காது. ரெண்டாவது வந்து அவங்களோட புத்தி வந்து எல்லையற்றதாக இருக்கும். சிவாலயம் செல்வதற்காக அவங்க வந்து தூய்மையான மலர் ஆவதற்கான முயற்சி செய்வாங்க. அதாவது இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை அனுபவிக்கணும், காரில் போகணும், பெரிய பங்களா, அது இதுன்னு இந்த உலகிய விஷயங்களோட அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு ஆசையே இருக்காது. ஃப்ளைட்டில் போகணும், ஃப்ளைட்டில் போய் குஷியாக இருக்கணும், அது இதுன்னு எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கும், நம்ம இப்போ சிவாலயத்துக்கு போகணும். சங்கமயுகத்திலேருந்து இப்போ நம்ம சத்தியுகத்துக்கு போகணும். அதுக்கு வந்து நான் வந்து தூய்மையாக மலராகணும். அந்த ஆகிற அந்த விஷயத்தில் அவங்க கவனம் கொடுப்பாங்க. அதுலேயே அவ்வளோ குஷி இருக்குது. இந்த உலகிய விஷயங்களில் அந்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது, சாரமே இல்லை. மூணாவது வந்து அவங்களுக்கு வந்து எந்த அசுர நடத்தைகளும் இருக்காது. நாலாவது வந்து ஏதாவது ஒரு அசுர அந்த காரியங்களை நான் செய்யலை தானே அப்படின்னு அவங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நொடியும் வந்து செக் பண்ணுவாங்க. தந்தைக்கிட்ட வந்து முழுமையாக உண்மையாக இருப்பாங்க, எதையும் மறைக்கவே மாட்டாங்க. பாபா பாடல் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பாட்டு போட்டிருக்காங்கன்னா, என்னை அவரிடமிருந்து யாருமே பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போது இது வந்து எல்லையற்ற விஷயம், எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கிடுச்சு. உலகில் வந்து பலர் வந்து நினைவு செய்கிறாங்க, ஆனால் வந்து பல தேகதாரிகள் மீது அன்பு வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எவ்வளவோ ஜென்மங்கள் வாழ்ந்திருக்கீங்க, எவ்வளவோ பிறவி இந்த தேகம் உள்ள அந்த மனித ஆத்மாக்கள், தேவதைகள் எல்லாருக்கிட்டேயும் அன்பு வச்சிங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, உங்களுக்கு இன்னமும் மோசமான நிலைமை ஆயிட்டே தான் இருக்குது. அதனால் இப்போயாவது இந்த தேகமற்ற இந்த ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா, அவர் தான் வந்து நமக்கு அப்பா. அவர் வந்து இப்போ வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. அவரை நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, அவர் மீது நீங்கள் இப்போ அன்பு வைங்க. நாங்கள் பக்தியில் வந்து சொல்லியிருக்கீங்கள்ல, நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் மீது மட்டும்தான் அன்பு வைப்போம் அப்படி இப்படின்னு. இப்போது அந்த மாதிரி இந்த தேகமற்ற ஒரே ஒரு சிவபாபா கிட்ட அன்பு முழுமையாக வைங்க. நீங்கள் இப்போது வந்து எந்த ஒருவரிடம், அதாவது தேகதாரிடம் வந்து அன்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து துக்கம்தான் கிடைக்கும். யாரையும் நினைவே செய்யக்கூடாது. ஏன்னா நினைவு செஞ்சிங்கன்னா அவங்களோட உணர்வுகள் உங்களுக்கு வந்துடும். பிராமணர்களுக்கு வந்து உணவு கொடுப்பது போன்ற இது எல்லாமே வந்து கலியுகத்தின் வழக்கம். அங்கே இருக்கும் வழக்கங்கள் மற்றும் இங்கே இருக்க வழக்கம், ஏன்னா நீங்கள் தான் உண்மையான பிராமணர்கள். அங்கே இருக்கவங்களுக்கும் இங்கே இருக்கிற வழக்கமும் இது வந்து தனிப்பட்டது. இங்கே வந்து எந்த தேகதாரியையும் நினைவே செய்யக்கூடாது. ஆத்மானு தன்னை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு சிவபாபா, அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிற சிவபாபாவை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அதுக்கான முயற்சி செய்யணும். இந்த பழைய உலகத்தில் இருந்துக்கிட்டே இதற்கான முயற்சி நீங்கள் வந்து செய்யணும். பழைய உலகத்தை நீங்கள் மறக்கணும். மறந்து நீங்கள் இந்த தந்தை என்ன சொல்கிறாரோ அதை வந்து செய்யணும். இப்போது நம்ம இன்றைக்கி வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி புரிய வைக்கலாம், அதை புரிய வைக்கலாம் அப்படின்னு இதை பற்றி தான் நீங்கள் முழு நாளும் அது வந்து உங்கள் புத்தியில் இருக்கணும். புத்தியில் வந்து சிந்தனை பண்ணி பார்க்கணும். நம்ம இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கலாம், இந்த விஷயத்த நம்ம வந்து இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், இந்த சேவைக்காக நம்ம இங்கே போகணும், இதை பற்றி தான். ஏன்னா இந்த சேவை, நீங்கள் இந்த விஷயத்த, இந்த ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் நீங்கள் பழைய உலகத்தை ஃபஸ்ட்டு மறப்பீங்க. பழைய உலகத்தை மறக்கணுன்னா இந்த படிப்பில் நல்லபடியாக கவனம் கொடுக்கணும்.
யாருக்கு என்ன புரிய வைக்கலான்னு அதில் உங்கள் புத்தி வந்து போகணும். ஏன்னா இந்த நிகழ்காலம் இப்போ எப்படி இருக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆனால் சத்தியுகத்தில் இருந்து ஆரம்பமாகுது இந்த உலகம். இப்போது நீங்கள் வந்து இப்போ மீண்டும் சத்தியுகம் போகணும். கடந்த காலம் அது எப்போ ஆரம்பமாச்சு, இது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. இது நாடகம் வந்து எப்படி உருவாக்கியிருக்கு, அதாவது கதை வந்து ஒருத்தர் உருவாக்குவார். இப்போது எல்லைக்குட்பட்ட ஒரு நாடகம் இருக்குன்னா அந்த நாடகத்தில் வந்து ஒருத்தர் கதை எழுதுவார், ஒருத்தர் வந்து இயக்குனர், அதாவது இயக்குவார். அது எப்படி இருக்கணும், காட்சிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னெல்லாம் வந்து அவர் இயக்கிட்டு இருப்பார். அது ஆனால் வந்து எல்லைக்குட்பட்டது. இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட இது நாடகம். இந்த ரகசியங்களை நீங்கள் வந்து இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட புத்தியில் இருக்குதானே. இப்போ எதுவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை வந்து இனிமே இன்னும் கொஞ்ச நாளில் இருக்கவே இருக்காது. எல்லாமே விநாசம் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஒரு ட்ராமா. இந்த ட்ராமாவில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அழியக்கூடிய டைம். ஆனால் அழிஞ்சு மீண்டும் புத்தம் புதிக்கக்கூடிய அந்த டைம். அதனால் இந்த புத்தம்புது உலகத்தை பற்றி நீங்கள் நினைவு பண்ணுங்கள். அந்த உலகத்தை எப்படி இருக்க போகுது, அந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது. ஏன்னா அந்த அஜ்மீரில் கூட வந்து தங்கத்தை, அதாவது துவாரகை இருக்குது. அந்த அஜ்மீர் கோயிலில் வந்து காட்சிகள் இருக்குது. புது உலகம் உருவாகி அதுக்கப்புறம் எப்படி வந்து இதை வந்து புரிய வைக்கணும். பழைய உலகத்திலேருந்து புது உலகமாக எப்படி மாறுது அப்படின்றத பற்றிலாம் வந்து நீங்கள் அதை ஒரு படம்லாம் வந்து உருவாக்கலாம். அதுக்கு வந்து புத்தியில் அதை பற்றி சிந்தனைகள் இருக்கணும். இந்த நேரத்தில் மனிதர்களோட புத்தி எப்படி இருக்குது, கல் புத்தியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போது தெய்வீக புத்தி அப்பா கொடுத்துருக்காருல்ல, அப்போ வந்து நீங்கள் அழகான காட்சிகளை உருவாக்குங்க, உதவி செய்யுங்க. அந்த காட்சி உருவாக்குறதுக்கு சில பேர் வந்து உருவாக்க முடியல அப்படின்னா அதை எப்படி யார் உருவாக்குவாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து தாரணையும் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும். என்ன தாரணைனா, தேக அபிமானம் புத்தி வந்து சீச்சி, அது வந்து ரொம்ப மோசமானது, தேக அபிமானத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து ஆத்ம அபிமானியாக இருக்கணும், அதுக்கான தாரணை பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஆத்ம அபிமானியாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் மலர முடியும். ஆனால் தேக அபிமானம் இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் முள்ளாக குத்திக்கிட்டே உங்களையே குத்திப்பீங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களையும் நம்ம குத்திக்கிட்டோன்னா மற்றவங்களையும் குத்த தான் செய்வோம். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, இந்த பழைய உலகின் மீது உங்களுக்கு வைராக்கியம் இருக்குது. உங்களுடையது வந்து எல்லையற்ற புத்தி, எல்லையற்ற வைராக்கியம். இந்த வீடை மட்டும் நாங்கள் வந்து யாருமே எங்களுடையவங்க கிடையாது, எல்லாருமே பரமாத்மா அப்படி கிடையாது. முழு உலகமும் இப்போ சிவபாபாவோடையது. அந்த முழு உலகமும் இப்போது என்ன சொல்கிறது, மாறப்போகுது அப்படின்ற அந்த நினைவு இருக்கணும். ஏன்னா ஒரே வீட்டில் இப்போ இருக்காங்கன்னா, கணவன் இருக்கார், அவர் வந்து நல்லபடியாக ஒரு அன்னப்பறவையாக இருக்கார். ஆனால் மனைவி வந்து இதை புரிஞ்சிக்கிறதே இல்லை. அப்போது கணவன் வந்து பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவங்களோட அதிர்ஷ்டத்தில் அது இல்லை, புரிஞ்சிக்க முடியும்னு இல்லை. ஆனால் அவங்க தெய்வீக குலத்தை சார்ந்தவங்க கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. யார் வந்து தெய்வீக குலத்தை சார்ந்தவங்களோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுப்பாங்க, அவங்க தான் ஆவாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, பலர்கிட்ட வந்து இந்த கெட்ட நடத்தைக்கான புகார்கள் நிறைய வருது. பாபா இந்த மாதிரி எங்ககிட்ட இந்த தீய பழக்கம் இருக்குது, இந்த கெட்ட பழக்கம் இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க, ஆனால் அதை வந்து நீங்கள் முழுமையாக சொல்லணும். அதாவது அப்பா கிட்ட வந்து இப்போ எதையுமே மறைக்கக்கூடாது. ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா டாக்டர் கிட்ட வந்து நீங்கள் வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டீங்க, சில பேர் வந்து இதெல்லாம் வந்து எப்படி நான் அப்பா கிட்ட சொல்கிறது அப்படின்னு வெட்கப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் வெட்கப்படவே கூடாது. எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து
பாபா கிட்ட சொல்லணும், இல்லை எழுதுங்க. இது யாரா படிச்சிருவாங்களான்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். அந்த லெட்டர் பாக்ஸில் வந்து அப்பாவோட அந்த லெட்டர் பாக்ஸில் போடுங்க. அதை யாரும் படிக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா நீங்களே உங்கள் வீட்டில் எங்கே இருக்கீங்களோ அங்கே எழுதுங்க. அப்புறம் கிழிச்சு போட்டுருங்க. அதனால் வந்து என்ன நடக்குது உண்மையா அப்படின்னா, நம்ம அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவர் தான் இறைவனாச்சே, அவர்கிட்ட நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது சொல்கிறது எதனாலன்னா, ஆத்மாவாகிய நம்ம லேஸ் ஆகணும். இப்போ பாபா கிட்ட சொல்லும் போது அவர் வந்து இந்த குழந்தைக்கு இந்த சக்தி இருந்தால் இந்த குழந்தை வந்து இதை ஜெயிச்சிரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். நம்ம சொன்ன உடனே இதை அதாவது நம்ம எப்போ சொல்லுவோன்னா, உண்மையாக நம்ம அதை வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சாதான் சொல்லுவோம். உங்களுக்கு உண்மையாக வந்து நீங்கள் வந்து இந்த பழக்கத்தை மாற்றிக்கணுமா, இது எப்போலேருந்து உருவாச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். அப்பா கிட்ட வந்து எழுதுங்க, லெட்டரில் எழுதுங்க. இது வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி இருக்குது, முன்ஜென்மத்தில், அதாவது முன்ஜென்மத்து பழக்கமாக இருக்கலாம், இல்லை பாபா குழந்தைய ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே வந்து எழுதணும். இது எப்போ ஆரம்பிச்சிது எல்லாத்தையும் வந்து சொல்லணும். அதை சொல்லும் போது சொல்லவே நமக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும். நம்ம இதை வந்து வெற்றி அடையணும், அதுக்கான வழிகள் நமக்கு வந்து, ஏன்னா மைண்டு வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்குது, இந்த விஷயத்த உள்ளுக்குள்ளேயே அப்படி வச்சுட்டே இருக்குன்னா அது லேசாக ஆகாது, அது ஃப்ரீ ஆகாது, கிளியர் ஆகாது. அதனால் அது எழுதும் போது, இது சொல்லும் போது வந்து பாபா கிட்ட சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சைக்காலஜிக்கலாக அது ஃப்ரீ ஆகும். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட முழுமையாக உண்மையாக இருங்க. அப்போ தான் நீங்கள் இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைய முடியும். ஏன்னா மாயா வந்து ரொம்ப திறமசாலி. அதை வந்து இதெல்லாம் வந்து அப்பா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு தடுத்துக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் கவனம் செலுத்த வைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாயா வந்து திறமசாலியாக வந்து உங்களை சொல்லவே விடாது. உங்களுக்கு இந்த பழக்கத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இது எவ்வளோ நன்மை ஏற்படும் அப்படின்னு அதை பற்றியும் எழுதுங்க. இந்த பழக்கத்தை ஒரு வேளை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் இருக்கும் அதை பற்றியும் வந்து எழுதணும், அதை பற்றி சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். சரி, இதுக்கு வந்து, ஏன்னா நம்ம அதை சொன்ன உடனே நமக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும். ஐயோ, இந்த மாதிரி பண்ண நம்ம இது ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லைனா அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக வந்து பாபா வந்து முறையில் வந்து சொல்லுவார். அதையும் நம்ம வந்து காது கொடுத்து கேட்கணும். தினமும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், பாபா என்ன சொல்கிறாரு நமக்காக அப்படின்னு. ஏன்னா சொன்னால் தான் அது வந்து டச் ஆகும், சொல்லலைன்னா அது டச் ஆகாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு எப்போலேருந்து ஆரம்பிச்சிது எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு இது உண்மையாலே இதை நான் மாற்றிக்கிட்டேன்னா, ஏன்னா இது மாறலைன்னா தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அதை வந்து மாற்றிக்கணும். எடுத்தோடனே எல்லாத்தையும் வந்து சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும்னா நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதில் ஒரே ஒரு பழக்க வழக்கம் இதை வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும் அப்படின்னு இதில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன்னா அது இது வந்து பழக்கம் வந்து அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கும் அந்த சமஸ்காரத்தில். அதை மாற்றிக்கணுன்னா கொஞ்சம் இதுவாக போராடணும். ஆனால் வந்து அப்பா கிட்ட அதை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்பா இதுக்காக நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவை நினைவு பண்ணணும். நல்லா நினைவு பண்ணும்போது அப்பா கிட்டேருந்து நமக்கு சக்தி கிடைக்கும். இந்த மாதிரி டெய்லியும் வந்து நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா நாளும் வந்து டெய்லியும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கணக்கை வந்து ஒப்படைக்கணும். இந்த மாதிரி இந்த தவறை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த தவறை வந்து இன்றைக்கி நான் செய்யலை தானே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து அப்படியே நம்மளை வந்து செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உயர்ந்த பதவி பெறணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா ராஜாக்கள் வந்து மிக சிலர் தான் வந்து இருப்பாங்க, செல்வந்தர்களும் மிக சிலர் தான் வந்து இருப்பாங்க, மற்றபடி ஏழைகளாக வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா,
நம்ம மீண்டும் இப்போ வந்து ஸ்தாபனை செய்கிறோம். அதனால் மற்றவர்களுக்கும் நீங்கள் வந்து புரிய வைக்கணும். இந்த சித்திரம்லாம் வந்து உருவாக்கி என்ன புரிய வைக்கணுமோ அவங்களுக்கு தெளிவாக வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து சேவை களத்தில் வந்து புரிய வைக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து மற்றவர்களுக்கு நல்லபடியாக புரிய வச்சாதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த படிப்பில் வந்து புரிய வரும். அதனால் நீங்களும் அந்த உங்களோட பலவீனத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளுவீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இதில் வந்து தொழில் போன்ற விஷயங்கள், அதாவது எந்த வேலையும் நம்ம வந்து செய்யலாம். ஏன்னா வந்து வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த முயற்சி நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். ஆனால் மனிதர்கள் வந்து இல்லறத்தில் இருந்தபடியே வந்து இந்த மாதிரிலாம் முயற்சி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சிவபாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இல்லறத்தில் இருந்தபடியே நீங்கள் ராஜ்ய பதவியை அடைய முடியும். அதனால தான் தினமும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கணக்கு வைங்க. நீங்கள் உங்களோட முயற்சியில் என்ன மாதிரி மாற்றம் இருக்குது, தன்னை மாற்றிக்கிறதுல நீங்கள் வந்து முழுமையான கவனம் வைக்கணும். ஒரு நாளில் வந்து எவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்கேன், நஷ்டம் இருக்குது அப்படின்றத அந்த கணக்கை வந்து பார்க்கணும். நம்மளை நாமளே வந்து சீர்திருத்திக்கிறதுக்கான அந்த கவனம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. யாருக்கு நான் வந்து துக்கம் கொடுக்கல தானே அப்படின்னு அன்றைக்கி வந்து சோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ரேஸ் மாதிரி. ரேஸ்னால் வந்து ஓடி போய் யார் ஜெயிக்கிறது அப்படி கிடையாது. இது வந்து உள்ளுக்குள்ள புத்தி மூலமாக அன்பான தந்தையை வந்து நினைவு செய்கிறது. அது எந்த காரியம் செஞ்சாலும் எப்பயுமே ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக சொல்லிடணும். பாபா இந்த மாதிரி என் மூலமாக இந்த தவறு வந்து ஏற்பட்டுருச்சு, கர்மேந்திரியங்கள் மூலம் இந்த தவறு வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு முழுமையாக அந்த தவறை வந்து சொல்லிடணும். அப்போ வந்து என்ன நடக்கும்னா அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். பாதி வந்து கொஞ்சம் கம்மியாகும். நான் ஏதாவது கோவப்பட்டேன்னா எதுவாக இருந்தாலும் உண்மையாக வந்து நம்ம வந்து சொல்லிடணும். ஏன்னா குறிக்கோள் வந்து இது வந்து லட்சியம் வந்து ரொம்ப பெருசு. அதனால் இங்கே சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்கோம், ஹாஸ்பிட்டல் கட்டினா என்ன நடக்கும்னா உண்மையாலே அடுத்த பிறவியில் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு உடம்பு கிடைக்கும். ஆனால் வந்து செல்வம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து நல்ல ஒரு தர்மசாலை வந்து உருவாக்குறாங்க, நிறைய பேருக்கு நன்மையாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த பிறவியில் மாளிகை கிடைக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கூல், அதாவது நல்ல படிப்பு, அதுவும் வந்து ஆன்மீக படிப்பு வந்து சொல்லித்தராங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த பிறவியில் வந்து நல்ல படிப்பு, நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் புத்திசாலியாக மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு செல்வம் கிடைக்கும், அதாவது ஆரோக்கியம் கிடைக்கும்னுலாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இங்கே இப்போது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படிப்பு, இந்த இதில் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலமாக அவங்க பல பிறவிக்கு நன்மை அடைகிறாங்கன்னா நீங்கள் எல்லாமே கிடைக்கும் இங்கே மட்டும் இந்த டைமில். அதனால் இந்த ரகசியங்களை வந்து நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சுய சேவை வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து குளிர்ச்சியாக ஆக்கிக்கணும். இந்த ஞானத்தை வந்து நல்லபடியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க என்ன நடக்கும்னா, அந்த ஞான சிந்தனை உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் போது அந்த வெண்ணெய், அதாவது ஒரு அந்த இதை கடையும் போது தான் அந்த வெண்ணெய் வரும் உள்ளுக்குள்ளே. வந்து நமக்கு வந்து ஒரு இந்த ரகசியங்களெல்லாம் வந்து நல்லபடியாக புரியும். அப்போது நல்லா புரிஞ்சுக்க என்ன நடக்கும்னா அப்படியே இந்த கர்மேந்திரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீத்தளமாகும். முதல்ல இந்த மனசு, புத்தி, சமஸ்காரம்
இது வந்து ஆகும். அதுக்கப்புறமேட்டு இந்த முழு கர்மேந்திரியங்களும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும், வசத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதனால தான் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குளிர்ச்சியாக ஆக்கிக்கணும் அப்படின்னா நல்லபடியாக ஆத்மான்னு உணர்ந்து சிவபாபாவை நினைவு செய்யணும். கிருஷ்ணர் வந்து அவருக்கும் அங்கம்லாம் இருக்குது, அவருக்கும் உடம்பு இருக்குது. ஆனால் சிவபாபாவுக்கு தான் சரீரமே கிடையாது. இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அவர் முழுமையாக வந்து அந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது நீல கலரில் காமிப்பாங்க, ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கிற மாதிரி. ஆனால் உண்மையாக அவர் ப்ளூவாலாம் இருக்கவே மாட்டார். அவர் ஏன் அப்படி காமிக்கிறாங்கன்னா அவர் குளிர்ச்சியாக இருக்கார். அவரோட அங்கங்கள் ஒவ்வொரு அங்கமும் அவருக்கு, ஏன்னா அவருக்கும் அங்கங்கள் இருக்கும் அங்கே சத்தியுகத்தில். அங்கே வந்து அவரோட முழு உடம்பும் அவ்வளோ குளிர்ச்சியாக சீத்தளமாக இருக்கும். ஆனால் அவர் எங்கே அந்த சீத்தளமாக ஆக்குனாருன்னா இங்கே இந்த சங்கம யுகத்தில் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நல்லபடியாக நீங்கள் உங்களை நம்ம வந்து மாற்றிக்க மற்றவங்களுக்கும் நம்ம வந்து இந்த ஞானத்தை சொல்லும் போது எல்லாருமே நல்லபடியாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா வந்து இன்னும் போக போக வந்து நிறைய பிராமணிகள் வந்து தேவைப்படுறாங்க. நிறைய பேருக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய நல்லா புரிய வைக்கக்கூடிய பிராமணிகள் வந்து தேவைப்படுறாங்க. இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல மேனேஜர் மாதிரி ஆக்கணும், நல்லா மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த யஜ்யத்தை வந்து, ஏன்னா அடுத்தடுத்து இப்போது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வீட்டில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, நீங்களே வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி உங்களை வந்து ரெடி பண்ணிக்கணும். அதாவது ஒரு சென்டர், ஒரு கீதா பாடசாலை என்ன வேணால் நீங்கள் வந்து உருவாக்க அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. வரதானம் என்ன சொல்கிறாருன்னா அப்பா, சமஸ்காரங்கள் அப்படின்னா அது சில பேர் கடைசி வரைக்கும் கூட வேலைக்காரனுடையதாக தான் இருக்கும். ஆனால் சிலருக்கு வந்து ராஜாவுனுடையதாகவும் இருக்கும். ஏன்னா சமஸ்காரம் வந்து அது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து சமஸ்காரம் மாறட்டும், நல்லபடியாக மாறணும் அப்படின்றதுக்காக காத்திருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து யாருடைய பிரபாவத்தில் ஃபஸ்ட்டு வந்து போகக்கூடாது. அதாவது சமஸ்காரம் இங்கே பல பேர் இருக்காங்க. அதாவது ராஜாவோட சமஸ்காரமும் இருக்கும், வேலைக்காரங்களோட சமஸ்காரமும் இருக்கும். ஆனால் யாரோட பிரபாவத்திலையும் நம்ம போய் சிக்கிக்கக்கூடாது. அதாவது ராஜாவோட சமஸ்காரத்தை பார்த்து என்ன இவங்க இப்படி அப்படின்னு அந்த இதுக்கும் நம்ம சிக்கிக்கக்கூடாது. இல்லை இவங்க வந்து என்ன இப்படி வேலைக்காரங்க மாதிரி இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அதுலேயும் வந்து சிக்கிக்கக்கூடாது. ஏன்னா மாயோட ரூபம் இது வந்து, மாயோட ரூபம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. அது வந்து மாயோட ரூபத்தை எடுத்துகிட்டு வரும். அதனால் ஒரு விஷயத்தினுடைய தீர்மானத்தை நீங்கள் வந்து நியமிங்கள். அதாவது எல்லாமே வந்து பாபாவோட ஸ்ரீமத்து படி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். யாரோட பிரபாவத்திலையும் ஃபஸ்ட்டு மாட்டிக்கக்கூடாது. அப்புறம் வந்து நான் செய்யக்கூடிய அந்த செயல்கள் வந்து ஸ்ரீமத்து படி இருக்கா, அதுக்கு வந்து யாரோட சமஸ்காரத்துலேயும் நம்மளுக்கு யார் எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களோட மோதலில் வராமல் இருக்கணும். அப்படின்னா ஞானம் நிறைந்தவர்களாக நம்ம ஆகணும். நம்மளை நாம் வந்து தாமரை மலருக்கு சமமாக, அதாவது எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறவங்களா ஆக்கிக்கணும். எங்கே இருந்தாலும் சரி, எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து விடுதலையாக, அதாவது விலகி இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆத்ம அபிமானியாக இருக்கணும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, பலவந்தம் படுத்தி கடினப்பட்டு நம்ம வந்து எந்த ஒரு முயற்சியுமே செய்யக்கூடாது. இப்போது சிவபாபா வந்து காலையில் வந்து எந்திரிச்சு நினைவு பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே கட்டாயப்படுத்தி அப்படியே வந்து ஆத்மான்னு உணர்ந்து அப்படியே நினைக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட். இந்த மாதிரி இவ்வளோ ப்ராசஸ் வந்து சொல்கிறாரு அப்படின்னு அப்படி கஷ்டப்படக்கூடாது. அதை ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். அவ்யக்த சமிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பவித்ரதா, சுகம் மற்றும் அமைதி, இந்த ரெண்டுத்துக்கும்
பிறப்பு அளிக்கும் தாய். இந்த பவித்ரதா இருந்ததுன்னா, பவித்ரதா எங்கே இருக்கோ அங்களோட குழந்தைகள் வந்து தான் இந்த சுகம் சாந்தி. எங்கே வந்து பவித்திரதா இருக்குமோ அங்கே வந்து துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலை வந்து வரவே முடியாது. அதனால் சோதனை செஞ்சு பாருங்கள், எப்போதும் நான் வந்து சுகத்திலே இருக்கேனா, ஓய்வா அமைதியான சொரூபத்தில் நிலைச்சிருக்கிறேனா இல்லையா, தனக்குத்தானே சோதிச்சு பார்க்கணும். எனக்குள்ளே வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது, எப்படி இது மாதிரி நடக்குமா, அப்படி இப்படின்னு குழப்பம் வருதா அப்படின்னு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன்னா இந்த குழப்பத்திலிருந்து விலகி சகஜ சொரூபத்தின் மனநிலை இருக்குதா, சகஜமாக நான் இருக்கேனா, அதாவது சுகம் சாந்தியில் இருக்கேனா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே. ஏன்னா சுகம் சாந்தி இல்லைன்னா பவித்திரதாவோட அந்த ஆதாரம் வந்து அது டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. நான் இன்னும் தூய்மையாக ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கான கவனம் வந்து கொடுக்கணும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞான அமிர்தத்தின் மூலமாக எங்களோட சமஸ்காரங்களை, பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் தெய்வீக மலர்களாக மாற்றிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.